ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் அமேசான் செல்லர் அக்கௌண்ட்டில் எப்படி கேட்லாக் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் அப்லோட் பண்ணி சேல் பண்ண போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா வேஷ்டி ஷர்ட்டு. இதான் என்னுடைய ப்ராடக்ட்டு. அந்த ப்ராடக்ட்டு வந்து நான் 4 இமேஜ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். மெயின் இமேஜ் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வேரியேஷன் இருக்குது, அதனால் அது ஒரு சார்ட்டாகவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக பேக் பண்ணுறோம், அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து காட்டன் மெட்டீரியல், அதுக்கப்புறம் ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ஃபிட், இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இமேஜ் எல்லாம் ரெடி பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் டைட்டில், டிஸ்கிரிப்ஷனு, புல்லட் பாயிண்ட்டு, ஜெனரிக் கீவேர்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணும்போது தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு அப்லோட் பண்ணிடலாம். இந்த டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷனு, புல்லட் பாயிண்ட்டு, ஜெனரிக் கீவேர்டு இதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷனு, ஜெனரிக் கீவேர்டு, புல்லட் பாயிண்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி, அதாவது ஜெமினி, சாட்ஜிபிடி யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அமேசானுடைய மெயின் இமேஜ், ஒயிட் பேக்ரவுண்ட் இமேஜ் இருந்தால் தான் அமேசான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கும். அந்த இமேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு அமேசான் செல்லர் அக்கௌண்ட் போர்ட்டலை வந்து பிசியில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிசியில் அப்லோட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா பிசியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸும் ஷோ ஆகும், உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பிசிஆர் லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் செல்லர் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் 3 லைன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கேட்லாக்னு இருக்கும், அதில் ஆட் ப்ராடக்ட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் இமேஜ்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் அப்லோட் பண்ணலாம், இல்லைனா டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை காப்பி பண்ணி அப்படியே அங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்கள் ப்ராடக்ட் என்னவோ அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயிலாக டைப் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜெமினி ஏஐயோ இல்லை சாட்ஜிபிடி ஏஐயோ யூஸ் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டோட இமேஜ் கொடுத்து இதுக்கு டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கேட்டிங்கனாவே அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அந்த டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இங்கே இமேஜ் மட்டும் அப்லோட் பண்ணிங்கன்னா கூட அமேசான்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏஐ இருக்குது. அந்த ஏஐ வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். இந்த இடத்துல சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் கேட்கும். டைட்டில் நீங்களே வச்சுருந்தீங்கன்னா டைட்டில் பேஸ்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஜென்ரேட் கண்டென்ட் இருக்குல்ல, ப்ராடக்ட் இமேஜையும் உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி சின்னதாக டீட்டெயிலும் டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஜென்ரேட் கண்டென்ட் கொடுத்திங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல் பண்ணிடும். நீங்கள் ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும்தான் ஃபுல் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதுனால பண்ணலாம். இல்லை நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம் நேமு, டிஸ்கிரிப்ஷனு, அதுக்கப்புறம் கலர்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஆட் பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம் நேம் வந்து என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டுடைய நம்ம டைப் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் அனதர் கொடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் என்னவோ அதை இங்கே சர்ச் பண்ணி அதனுடைய கேட்டகரி வந்து ஃபைன் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வேஷ்டி சட்டை தான் சேல் பண்ண போகிறேன். அதனால் கிளாத் அண்ட் அக்சசரிஸில் எத்தனிக் வியரில் அதுக்கு செப்பரேட்டாக அது கேட்டகரி இல்லை, அதனால் அதர்ஸில் எத்தனிக் வியரில் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு சொல்கிற பாருங்கள். இப்போ ப்ராடக்ட் டைப் செலக்ட் பண்ணுறோம்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக ஒரே ப்ராடக்ட் சேல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபேவரட் பண்ணி வச்சுக்க முடியும். அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னாவே மேலேயே வந்து ஃபேவரட்டில் இருக்கும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இந்த இடத்துல ஸ்டார் போட்டுக்கிறதுல இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை ஒரு தடவை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். நான் ஆல்ரெடி நிறையா ப்ராடக்ட் அப்லோட் பண்ணிக்கிறதுனால எனக்கு சேவ் ஆயிருக்கு. ஸோ அதை விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் ப்ரௌஸ் நோட்னு இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட் டைப் நம்ம செலக்ட் பண்ணுமா அதையே தான் செலக்ட் பண்ணணும். கிளாத்திங், அக்சசரிஸில், மென்ஸில், எத்தனிக் வேர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்டில் வந்து வேரியேஷன் இருக்குது, அதாவது சைஸ் வேரியேஷன், கலர் வேரியேஷன், இந்த மாதிரி ஏதாவது வேரியேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வேரியேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். திஸ் ப்ராடக்ட் ஹேஸ் வேரியேஷன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன வேரியேஷன், சைஸ்லையா, கலர்லையா, இல்லை ஐட்டம் நம்பர்லையா, இல்லை மெட்டீரியலே சேஞ்ச் ஆகுதானே. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வேரியேஷன் வச்சுருக்கேன், அதனால் சைஸ் கொடுத்துக்கிறேன். உங்கள் ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன மாதிரி வேரியேஷன் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் வந்து பிராண்ட் இல்லைன்னா டஸ் நாட் ஹேவ் அ பிராண்ட் நேம்னு இருக்கும். ஒருவேளை நீங்கள் பிராண்டட் ப்ராடக்ட் விற்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இதை எடுத்து விட்டுட்டு என்ன பிராண்டாக செலக்ட் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனை பேஸ்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதனால் டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜெமினி இல்லை சாட்ஜிபிடி ஏஐயில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்டு அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு டைட்டில், டிஸ்கிரிப்ஷனு, அதுக்கப்புறம் புல்லட் பாயிண்ட், அதுக்கப்புறம் ஜெனரிக் கீவேர்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், புல்லட் பாயிண்ட், ஜெனரிக் கீவேர்டில் க்ரியேட் பண்ணதுக்கு நான் ஒரு ப்ராம்ப்ட் வந்து வச்சுருக்கேன், அதையும் காட்டுறேன். நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். Create title and description and bullet points for my below Amazon product. Use more keyword based on search engine optimization. அந்த மாதிரி போட்டு create bullet point for Amazon. create generic word வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செமிகோலன் கொடுத்து க்ரியேட் பண்ணோம். அதனால் அதையும் நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துரும். அதே மாதிரி டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 200 லெட்டர்ஸ் தான் இருக்கணும், அதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்டு வந்து 2 டைமுக்கு மேலே ரிப்பீட் ஆகக்கூடாது, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
இதெல்லாம் டைப் பண்ணிட்டு நீங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ராடக்டோடைய கீவேர்டை டைப் பண்ணுங்கள். அதாவது இப்போ வேஷ்டி, ஷர்ட்டு, தோட்டி, ஷர்ட்டு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து ஜெமினிலேயோ ChatGPTலையோ கொடுத்துட்டு உங்கள் ப்ராடக்டோடைய ஃபோட்டோவையும் கொடுத்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷனு, புல்லட் பாயிண்ட், ஜெனரிக் கீவேர்ட்லாம் எப்படி அமேசானுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து பேஸ்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புல்லட் பாயிண்ட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். புல்லட் பாயிண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஒவ்வொன்றா நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஆட் மோர் கொடுக்கணும். ஆட் மோர் கொடுத்துட்டு மறுபடியும் ஒன்று ஆட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 இல்லைனா 5 புல்லட் பாயிண்ட் வந்து கொடுங்க. ஏன்னா இந்த டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷனு, புல்லட் பாயிண்ட்டு, ஜெனரிக் கீவேர்டு இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்டை கஸ்டமர் சர்ச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அமேசான் வந்து கொண்டு போய் கொடுக்கும். அதனால் கரெக்டான கீவேர்டை கொடுத்து டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், புல்லட் பாயிண்ட், ஜெனரிக் கீவேர்டில் க்ரியேட் பண்ணுங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு ஏதாவது ரிமூவ் வேணும்னா இந்த இடத்துல ரிமூவ் லாஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆயிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ் அப்லோட் பண்ணணும். இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 9 இமேஜ் வரைக்கும் அப்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் வந்து பேக்ரவுண்டு வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற இமேஜில் 80% வந்து உங்கள் ப்ராடக்ட் தான் இருக்கணும். அதாவது ரொம்ப ஒயிட் ஏரியா கொடுத்துட்டு ப்ராடக்ட்டை ரொம்ப சின்னதாக காட்டக்கூடாது. ஸோ ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமம் ஆஃப் ஏரியாவை வந்து கவர் பண்ணியிருக்கணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதைத்தான் மெயின் இமேஜாக கொடுக்க போகிறேன். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியுது ஒயிட் பேக்ரவுண்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக விசிபிளாக இருக்கும். இப்போ நம்ம ரொம்ப ஒயிட் இந்த ஏரியாவிலையும் அதிகமாக கொடுத்தோம்னா, அதாவது இந்த மாதிரி கொடுத்தோம்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காது. ஸோ ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இமேஜில் அதிகமாக ப்ராடக்ட் தான் கவர் ஆகிருக்கணும். இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா மெயின். இது க்ரியேட் பண்ணுறதுக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராம்ப்ட் வச்சுருக்கேன், அதையும் காட்டுறேன். நீங்கள் பேக்ரவுண்டோட இருக்கிற இமேஜை வந்து ஏஐயில் கொடுத்துட்டு, அதாவது ஜெமினி இல்லைனா ChatGPTயில் கொடுத்துட்டு இந்த ப்ராம்ப்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிரும். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெமினி, ChatGPTயில் பண்ணுறத விட கூகுள் AI ஸ்டுடியோ வெப்சைட்டில் போய் பண்ணிங்கன்னா இன்னும் சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாகவும் இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ரிமூவ் பேக்ரவுண்ட், ஐ நீட் பியூர் ஒயிட் பேக்ரவுண்ட், அதாவது 255,255 அந்த ஆர்பிஜி வேல்யூ வந்து இந்த மாதிரி இருக்கணும். பேக்ரவுண்ட் ஃபார் அமேசான் ப்ராடக்ட்டு. இதில் வந்து பிளானட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடு. ஷேடோ வேணால் நீங்கள் கொடுத்துங்க. ஏன்னா ஷேடோ கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் வந்து சர்ச் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஷேடோ வந்து கீப் கொடுக்க சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் இமேஜ் குவாலிட்டி. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து அமேசானில் செல் பண்ணுறோம்னு சொன்னோம்னாவே ஏஐக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சிடும் எந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம், எந்த மாதிரி அமேசான் வந்து மெயின் இமேஜ் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் வச்சு அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இம்பார்ட்டன்ட்லி நோ அதர் சேஞ்சஸ் இன் ட்ரெஸ், கலர், டிசைன், சைஸ் இதெல்லாம் கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ப்ராடக்டோடைய கலரு, டிசைனு, சைஸ் இதுலலாம் எந்த சேஞ்ச் இருக்காது. வெறும் பேக்ரவுண்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு பேக்ரவுண்டை வந்து ஒயிட்டாக கொடுக்கும். இந்த ப்ராம்ப்ட்டையும் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராம்ப்ட்டுங்கிறத நம்ம டைப் பண்ணுறது தான். ஸோ கிளியராக டைப் பண்ணால் போதும். நான் வந்து ஆல்ரெடி நிறைய தடவை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ப்ராம்ப்ட்டில் வந்து ஒவ்வொரு கீவேர்டாக ஆட் பண்ணி அது வந்து எப்படி பெட்டர் ரிசல்ட் கொடுக்கணும்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் பியூர் ஒயிட் பேக்ரவுண்ட் கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒயிட் பேக்ரவுண்ட் கொடுக்காது. அதே இந்த 255 அந்த ஆர்பிஜி வேல்யூ கொடுக்கும்போது அது கரெக்டான பேக்ரவுண்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம அமேசானில் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட்டை கொடுக்கும். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் இமேஜ் குவாலிட்டி கொடுத்தோம்னா ப்ராடக்டோடைய இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா குறையாமல் அதே மாதிரி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட்லி நோ சேஞ்சஸ் இன் ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுக்காம விட்டோம்னா சம்டைம்ஸ் நம்ம கொடுக்குற அவுட்புட்டுக்கு வந்து வேறு ட்ரெஸ்ஸு இல்லை ட்ரெஸ்ஸு கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுவோம், சைஸை சேஞ்ச் பண்ணிடுவோம், இந்த மாதிரிலாம் பண்ணிடுவோம். அதனால் இதை எல்லாமே கொடுத்தோம்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்துடும். ஓகே, இதை கொடுத்து இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணணும். அப்லோட் மல்டிபிள் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் இமேஜஸை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அமேசானுக்குன்னு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் ரெடி பண்ணி வச்சிடணும். ஃபஸ்ட் இமேஜ், செகண்ட் இமேஜ், தேர்ட் இமேஜ், ஃபோர்த் இமேஜ் அந்த மாதிரி 9 இமேஜ் வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். ஆனால் ஃபஸ்ட் இமேஜ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஏரியா வந்து கவர் பண்ணியிருக்கணும். மற்ற இமேஜெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விருப்பம் தான். ஸோ ஃபஸ்ட் இமேஜ் மட்டும் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிங்க. இப்போ நீங்கள் எல்லா இமேஜையுமே வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்க முடியும். செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜாக வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஆயிரும். அப்லோட் ஆகிறதுன்னு வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிட்டீங்கன்னா இது அப்லோட் ஆகாமல் போயிடும். ஸோ அப்லோட் ஆகி இந்த மாதிரி விசிபிள் ஆகிறதுன்னு வெயிட் பண்ணுங்கள். விசிபிள் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்னு மேலே இருக்கல அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல அப்டேட் ப்ரிஃபரன்ஸு இல்லைனா சேவ் ப்ரிஃபரன்ஸுன்னு காட்டும். இப்போ நான் ஆல்ரெடி நிறைய ப்ராடக்ட் அப்லோட் பண்ணியிருக்கங்காட்டி எனக்கு அப்டேட்னு காட்டுது. உங்களுக்கு சேவ் காட்டும். இதை சேவ் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட் அப்லோட் பண்ணும்போதும் நீங்கள் இந்த ப்ராடக்ட் ஐடென்டிட்டியில் வந்து அப்ளை லிஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ்னு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்க முடியும். சிமிலரான ப்ராடக்ட்லாம் நீங்கள் இதை செலக்ட் பண்ணி சில டீட்டெயில்ஸ்லாம் டைப் பண்ணாமையே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிக்க முடியும். அதை பற்றியும் வீடியோ எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்டிங் ப்ரிஃபரன்ஸை எப்படி எடிட் பண்ணுறது எல்லாமே சொல்கிறேன்.
ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிலதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ்னு இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆட்ரிபியூட்ஸ் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னென்ன தேவையோ எல்லாமே காட்டும். இதில் ரெக்வயர் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி கூட அப்லோட் பண்ணலாம். ஆனால் எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டு, கஸ்டமருக்கும் பெஸ்ட்டு, உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி அதிகமாக கிடைக்கும். டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டனும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ஆல் ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்து எல்லாத்தையுமே கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்குறாங்க, அது இல்லைன்னு கொடுத்துருங்க. மாடல் நேம் வந்து நீங்களாக வச்சுக்கிறது தான். அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸ் வந்து மேனுஃபேக்சருடைய நேம் போட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஜெனரிக் கீவேர்டு இருக்குல்ல, இதுதான் மெயினு. இதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஐயில் கொடுத்து க்ரியேட் பண்ணோம்ல, அந்த ஜெனரிக் கீவேர்டு வந்து கொடுக்கணும். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைலு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். இது ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் இருக்கும். கலரில் வந்து என்னென்ன கலரோ அதெல்லாம் கொடுத்துக்குங்க. இப்போ பார்ட் நேம் நீங்களாக வைக்கிறது தான். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட் வேஸ்டிங்காட்டி எஸ்வின்னு போட்டு ஃபுல் கேண்டுங்கிறது எஃப்னு போட்டுறேன். உங்கள் ப்ராடக்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் கீழே வாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஹச்எஸ்என் செலக்ட் பண்ணிங்க. ஹச்எஸ்என் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராடக்ட்டுக்கு என்ன ஜிஎஸ்டி ஹச்எஸ்என் கோடோ அந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும். இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ டேக்ஸ்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஏன்னா ஜிஎஸ்டி ரிப்போர்ட் வந்து டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் சேல் பண்ணதாக இந்த ஹச்எஸ்என் கோடு தான் வரும். ஸோ இந்த இடத்துல இதை கரெக்டாக என்டர் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பேக்கர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸே கொடுத்துக்கலாம், இல்லைனா உங்கள் நேம் கூட கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் க்ளோஸர் டைப் இது வந்து ஷர்ட்னு காட்டி பட்டன் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் நம்ம ஃபில் பண்ணணும். வேரியேஷனை கிளிக் பண்ணுங்கள். வேரியேஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன சைஸ் ஆப்ஷனோ இல்லை கலர் ஆப்ஷனோ அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணி சைஸ் ஆப்ஷன் கலர் ஆப்ஷன்லாம் நீங்களாக வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுறது தான் அமேசானில். இப்போ மீஷோலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சைஸை தான் செலக்ட் பண்ண முடியும், அதில் இருக்கிற கலர் தான் செலக்ட் பண்ண முடியும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது, நம்மளாக டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வேஸ்ட்டு ஷர்ட் விற்கிறதுனால வேஸ்ட்டி சைஸ் வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல, ஷர்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ ஷர்ட் வந்து 36லேருந்து 46 வரைக்கும் இருக்குது. அதனால் 36, 38, 40. ஓகே, இந்த சைஸஸ்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கலர் ஆப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கலர் என்டர் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுவோம். அதனால் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஐட்டம் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கொடுத்துட்றேன். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 799. குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 இருக்கிற மாதிரி போட்டுறேன். அப்ளை கொடுக்குறேன். அப்ளை சேஞ்சஸ் கொடுத்தோம்னா இது எல்லாத்துக்கும் ஃபில் ஆயிரும். காமனான டீட்டெயில்ஸ் இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்கை எடுத்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எஸ்கேயு கொடுக்கணும். அதாவது இந்த ப்ராடக்ட் வந்து வேஷ்டி ஷர்ட்டு ப்ளூ. ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எஸ்கே எப்படி கொடுக்க போகிறேன்னா எஸ்வி, அதாவது வேஷ்டி ஷர்ட்டு. கலர் ஒன்லிங்கிறது வந்து வேஷ்டியோட டிசைனு. அதுக்கப்புறம் எஃப்னுங்கிறது ஃபுல் ஹேண்டு. அதுக்கப்புறம் ஷர்ட்டோடைய கலரு ப்ளூ. இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஹைஃபன் போட்டு சைஸ் வந்து 36. ஒவ்வொரு சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்பரேட் எஸ்கேயூ டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ சைஸை வந்து நான் கடைசியில் மென்ஷன் பண்ணிக்குவேன். மறுபடியும் அதே எஸ்கேயூ டைப் பண்ணி கடைசியில் மட்டும் 36 38 இது மாதிரி ஒவ்வொரு எஸ்கேயூக்கும் என்டர் பண்ணிக்குவேன். ஓகே, என்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் செலக்ட் பண்ணணும். இமேஜ் வந்து ஒவ்வொரு சைஸுக்கும் நீங்கள் செப்பரேட் இமேஜ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி அப்லோட் பண்ணலாம். இல்லை ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைஸுக்கும் ஒரே இமேஜ் தான் இருக்கும். ஒரு வாட்டர் பாட்டில்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 mlக்கும் ஒரு 1 லிட்டருக்கும் டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணலாம். ஒரு சில ப்ராடக்ட் எல்லா சைஸுக்கும் ஒரே இமேஜே போதும் தான். இப்போ ஷர்ட்டுங்கிறதுனால நான் எல்லா சைஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஆட் இமேஜஸ் கொடுங்க, அப்லோடு மல்டிபிள் ஃபைல்ஸ் கொடுங்க. இப்போ எல்லா இமேஜையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் டு லிஸ்டிங் கொடுக்கணும். இதே மாதிரி ஆட் இமேஜ் ஒவ்வொரு சைஸ்க்கும் நீங்கள் கிளிக் பண்ணணும். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு இமேஜை தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அப்லோடு மல்டிபிள் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் இமேஜ் வந்து எந்த ஆர்டரில் இருக்கணும்னு முதலே வந்து பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்து ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி என்டர் கொடுக்கும்போது அதே ஆர்டரில் வந்துடும். அப்போ தான் மெயின் இமேஜ் வந்து நமக்கு ஃபஸ்ட்டில் வரும். ஓகேவா? ஆட் லிஸ்டிங் கொடுத்துருங்க. இமேஜஸ் வந்து அப்லோட் ஆகிறதுனே வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல்லாக விசிபிள் ஆனதுக்கப்புறம் ஆட் டு லிஸ்டிங் கொடுங்க. இல்லைனா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகாமல் போயிடும். ஓகே, இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேஐடி மொத்தமாக ஓவராலாக ஒரு எஸ்கேஐடி கொடுக்கணும். அதாவது அங்கே சைஸ் வைஸாக கொடுத்தோம்ல, அது இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு எஸ்கேஐடி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட்லிங் டைம், அதாவது இங்கே 0 கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஆர்டர் வருதுன்னா நீங்கள் நாளைக்கே பேக் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். இதே நீங்கள் 1 கொடுத்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு அப்புறம் பேக் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ நாளைக்குள்ளே ப்ராடக்ட்டை ரெடி பண்ணி பேக் பண்ண முடியுமோ அதை இங்கே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நீங்களாக என்டர் பண்ணதா. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 போட்டுக்கிறேன். மினிமம் செல்லர் அலோடு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை வேறு யாராச்சும் இதே இமேஜஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறாங்கன்னா கூட அவங்க வந்து மினிமமாக இந்த ப்ரைஸ்க்குள்ளே தான் சேல் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி அந்த ப்ராடக்ட்டை வந்து ஃபோட்டோ கீட்டோலாம் எடுத்து செம்மையாக க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறீங்க. ஏஎஸ்ஐஎன்னு அமேசானில் ஒரு கோட் இருக்கும். அந்த கோடை எடுத்து யூஸ் பண்ணி அப்படியே உங்கள் ப்ராடக்ட் வந்து இன்னொருத்தர் அப்லோட் பண்ண முடியும். அப்படி அப்லோட் பண்ணி அவங்க உங்களோட ப்ரைஸ் கம்மியாக கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தான் அதிகமாக ஆர்டர் வரும். ஸோ நீங்கள் இந்த மினிமம் செல்லர் அலோடு ப்ரைஸ் கொடுத்துட்டிங்கன்னா இதை விட கம்மியாக அவங்களால சேல் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ரைஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் செல்லர் அலோடு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்களாக என்டர் பண்ணுறது தான். இதை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை விட அதிகமாகவும் யாரும் வச்சு விற்க முடியாது. ஓகே, இதெல்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே வாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் ஃபுல்ஃபில்மெண்ட்னு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செல்ஃப் ஷிப் கிளிக் பண்ணிக்கிங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் வேர் ஹவுஸில் ப்ராடக்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி FBA வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஐட்டம் டைமென்ஷன், அதாவது பேக்கேஜ் இல்லாமல் ஐட்டம் உடைய டைமென்ஷனை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, அதை என்டர் பண்ணதுக்கப்புறம் பேக்கேஜ் வெயிட்னு இருக்கும். இதில் வந்து ஐட்டம், அதுக்கப்புறம் நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு ஏதாவது மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதனுடைய வெயிட்டு எல்லாமே சேர்த்து மொத்தமாக எவ்வளோ வருதுன்னு இங்கே மென்ஷன் பண்ணணும். இப்போ என்னுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 520 கிராம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற பேக்கிங் மெட்டீரியல் வந்து ஒரு 180, அது எல்லாம் சேர்த்து நான் 710 போட்டிருக்கேன். கிராமா இல்லை கிலோகிராமுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேஃப்டி அண்டு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ப்ராடக்ட் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டர் டீட்டெயில்ஸ்லாம் கேட்காது. இங்கே இந்தியா செலக்ட் பண்ண மாட்டிங்கன்னா அங்கே டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சரஸ் கூட் ரெகுலேஷனில் வந்து நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஐட்டமுடைய வெயிட்டு இப்போ 530 கிராம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ராடக்ட்டுடைய வெயிட்டு பேக்கேஜ் இல்லாமல். அதுக்கப்புறம் அதனுடைய யூனிட் என்னென்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஐடென்டிட்டியில் வந்து ஒரு ஆச்சரியக்குறி காட்டுதா, இந்த மாதிரி ஏதாவது எரர் இருந்ததுன்னா இந்த மாதிரி காட்டும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னு படித்து பாருங்கள். ஏதோ ஒரு வேர்டு வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை வந்திருக்கு. மென்னு, ஷர்ட், செட்டு, இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மென்னை ரிமூவ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட் செட்டு, அதுலேயே ஷர்ட் செட் இருக்குது, அதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ மேக்ஸிமம் 200 லெட்டர் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் எந்த வேர்டும் 2 தடவைக்கு மேலே ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ அதை எரேஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோட் ஆகும். லோட் ஆகிட்டு எல்லாம் செட் ஆகிருந்துச்சுன்னா சப்மிட் ஆப்ஷன் வந்து எரர் இல்லாமல் காட்டும். இங்கே எரர் காட்டுதுன்னா மறுபடியும் ஏதோ ப்ராப்ளம் என்னென்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா மறுபடியும் மென்னுங்கிற வேர்டு வந்து 2 தடவைக்கு மேலே இருக்குன்னு காட்டுது. ஸோ இன்னொரு தடவை வந்து பார்த்திங்கன்னா இங்கே மென்னு இருக்குது, அதை நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணோம்னா மறுபடியும் லோட் ஆகும், செக்கிங் போகும். செக் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆச்சரியக்குறி போயிடுச்சுன்னா நீங்கள் சப்மிட் கொடுக்கலாம். அவ்வளோதான். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேம் கேட்டகரியில் ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் காப்பி டு ஆட் அனதர் ப்ராடக்ட் கொடுத்து நீங்கள் அப்படியே போடலாம். ஓகே, அப்லோட் பண்ணோடனே உடனே லைவுக்கு வராது. ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் லைவுக்கு வந்துடும். லைவுக்கு வந்ததுக்கப்புறம் ஏதாவது இமேஜில் எரரோ இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, அது லைவுக்கு வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த லிஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ்னு சொன்னல, அது எங்கே போய் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் 3 லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆட் ப்ராடக்ட்டு, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட்ஷீட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் டவுன்லோட் பிளாங்க் டெம்ப்ளேட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ப்ராடக்ட் ஸ்ப்ரெட்ஷீட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டுடைய கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எத்தனிக் வியர்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி செலக்ட் கொடுக்குறேன். செலக்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லிஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ்னு ஷோ ஆகும். உங்கள் ப்ராடக்ட்டை டைப் பண்ணதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் எந்தெந்த கேட்டகரியில் நீங்கள் என்னென்ன ப்ரிஃபரன்ஸ் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு ஷோ ஆகும். இப்போ நான் எத்தனிக் வியர் கிளிக் பண்ணுறேன். எத்தனிக் வியரில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிஃபரன்ஸ் சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னா அது ஷோ ஆகுதா. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன உங்களுக்கு தேவையோ, அதாவது இப்போது நான் ப்ளூ கலரு வேஸ்ட் ஷர்ட்ஸாக அப்லோட் பண்ணேன், அதுலேயே நான் க்ரீன் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் நிறையா கலர் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாத்துக்கும் சேமாக இருக்குமோ அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் விட்டுருங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணும்போது அதெல்லாம் ஃபில் ஆயிரும். நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது மட்டும் அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். ஓகேவா. இதில் உங்களுக்கு ஏதாவது டெலிட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அந்த இடத்துல டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எரேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்டேட் கொடுத்துருங்க. ஓகேவா கைஸ். ஓகே, நம்ம ப்ராடக்ட் லைவுக்கு வந்துருச்சான்னு பார்ப்போம். லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் 3 லைனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி, அதில் மேனேஜ் இன்வென்ட்ரி, அதை கிளிக் பண்ணி உள்ள வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகி இன்வென்ட்ரியில் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஆக்டிவ் இருக்கா. இந்த இடத்துல ஆக்டிவ் இல்லாமல் ஏதாவது எரர் காட்டுச்சுன்னா அந்த எரர் என்னென்னு இந்த இடத்துல ஷோ ஆகும். அந்த எரர் என்னென்னு படித்து பாருங்கள். மெயின் இமேஜில் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எடிட் கொடுங்க. சைஸ் வேரியேஷனில் எடிட் கொடுத்துறாதீங்க. ஓவராலாக அந்த வேரியேஷன்லாம் ஆட் ஆகி ஒரு எஸ்கே இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி அதில் நீங்கள் எடிட் லிஸ்டிங் கொடுத்து இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். சிங்கிள் சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் மெயின் இமேஜ் எல்லா இடத்துலையும் சேஞ்ச் பண்ணணும். அதாவது ஓவராலாக ப்ராடக்ட்டில் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லா வேரியேஷன்லையும் வந்து பார்த்திங்கன்னா மெயின் இமேஜ் சேஞ்ச் பண்ணணும். மேக்ஸிமம் நீங்கள் கரெக்டான இமேஜ் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா எரர் வராது. ஓகே, இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 ஹவருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அமேசான்லேயே காட்ட ஆரம்பிச்சிடும்.
இந்த இடத்துல ப்ளூ கலரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுடைய டைட்டில் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கனாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக அமேசான் லிங்க்கே வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்லி அன்அவைலபிள்னு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்லி அன்அவைலபிள்னு இருக்குது. ஒரு 1 ஹவர் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து லைவுக்கு வந்துடும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சைஸில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வாங்குறதுக்கு பை நோ ஆப்ஷன், ஆட் கார்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த எரரும் இல்லாமல் ஆக்டிவில் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வரும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வராது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெயின் இமேஜ் எல்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து லைவுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிஸ்னஸ் ப்ரைஸ் ஒரு எரர் காட்டும். இது வந்து நீங்கள் செட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் செட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா, இப்போ நாம நார்மலாக ஏதாவது அமேசானில் வாங்குறதுனா Amazon.in போவோம். இது இல்லாமல் அமேசான் பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க வாங்குறதுக்காக. அதில் வந்து பார்த்திங்கன்னா வாங்குற பொருளுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் கஸ்டமர் யாராவது வாங்கினாங்கனாலோ இல்லை நீங்கள் விற்றீங்கனாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். அதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பல்காக வாங்கவும் வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து ரெகுலராகவும் வாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது டிஸ்கவுண்ட் செட் பண்ணலாம். அதை செட் பண்ணணுன்னா நீங்கள் இந்த இடத்துல செட் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செல்லிங் ப்ரைஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாக கொடுக்கணும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1 or 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் செட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் ப்ரைஸ் காட்டும். அந்த ப்ரைஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அப்படியே அப்டேட் கொடுத்துக்க முடியும். இப்போ நான் பழைய ப்ராடக்ட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமேசான் செல்லிங் ப்ரைஸ் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் செல் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 799 Amazon.inல. இதே அமேசான் பிஸ்னஸ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 759 ரூபா செட் பண்ணியிருக்கேன். யாராவது அமேசான் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் வாங்கினாங்கன்னா அந்த 40 rupees வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் அங்கே கிடைக்கும். ஓகே நண்பா, இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லானதெல்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் நான் சொன்னதை பற்றி ஏதாவது செப்பரேட்டாக வீடியோ தேவைப்படுச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போட ட்ரை பண்ணுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா மீஷோ, அமேசான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் சேல் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை அதை பற்றி ஏதாவது வீடியோ தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் எதிர் வீடியோவில் சந்திப்போம். பை காய்ஸ்.